வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மந்த்ஸாக இருக்கும். 7 மந்த்ஸாக நான் பிளான் பண்ணி இதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசித்து கடைசியில் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியிருக்கேன். வாங்க என் கூட போய் பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஸ்டட் இயர் பியர்சிங் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக நான் இதை பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், பண்ணணும்னு சொல்லி. பட் ரொம்ப பயந்துட்டே நான் இதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ எப்படியாவது தீபாவளிக்குள்ளேயாவது குத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்துட்டேன். இந்த ஷாப்பில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது செகண்ட் ஸ்டட்க்கு. பட் நான் தேடி வந்த டிசைன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி அங்கே இல்லை. அதனால எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே நல்லா இருந்தது. சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேனி வந்து எதுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே எதுக்கு நீ வாங்குற, வேண்டாம் விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கம்மலுக்கு திருவாரூர் கம்மல் இருக்குதுல, ஆமாம், அதில் ஹோல்ஸ் சின்ன ஹோல்ஸ், அப்படி சின்ன ஊசி வச்சுருவாங்க. வச்சு அப்படியே வச்சுக்காங்க. அப்போ அந்த ஊசி எடுத்து திருவாரூர் போட்டுருவாங்க. அதுதான் வலிக்காது. அதோட குத்தம் வலிக்கும் ரொம்ப. அதான் கேட்டேன். அப்படி குத்த மாட்டாங்க. அது உள்ள சின்ன ஊசி வச்சுருப்பாங்க. அதை உள்ள வச்சுட்டு இதை குத்திட்டு அந்த வச்சுட்டு திருவாரூர் போட்டுருவாங்க. அதுதான் போடுறாங்க. இப்படிலாம் தாங்க எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். ஃபைனலாக நாங்கள் நினச்ச டிசைன் வந்து கிடச்சிருச்சு. எப்படியும் ஒரு 1 month இருக்கும். ஆக்சுவலி ஒரு 1 monthக்கு அப்புறம் எனக்கு இந்த டிசைன் வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து கிடச்சிது. இது வந்து குரோம்பேட்டில் இருக்க ஒரு ஜுவல்லரி ஷாப். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலி. நான் பார்த்து வச்சுருந்த டிசைன் வந்து ஒன்லி டைமண்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயுமே நான் பார்த்து வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டில். ஸோ ஏன்னா எனக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடையாது டைமண்ட்க்கு போகிற அளவுக்கு. நான் கோல்டில் தான் அது பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஷாப்பே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பின்னாடி தெரியுதா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஃபைனலி வச்சு பார்த்து டிசைட் பண்ணியாச்சு. ரொம்ப கிட்ட இல்லை, இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே இருக்க முடியாது. இல்லை இல்லை, இதை வந்து இந்த டிசைன் அப்படியே இருக்குது. அது எங்கே இன்னும் லைட்டாக கீழே பண்ணுறேன். கொஞ்சம் இல்லை, மேலே இருந்தாவே ஓகே தான், கீழே வேணாம். பயந்த அளவுக்கு அவ்வளோ பெயின் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி யாராவது பயந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, அதில் சரி போய்டும். தேங்க்ஸ். ஒரு 2 நாளைக்கு எப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஷேக் பண்ணுவேன். அந்த பொருளில் ஓட்டும் புதுசு. ஓகே ஓகே, தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படி ஷேக் பண்ணுவேன் முன்னாடி. சரி, தேங்க்ஸ். நல்லா இருக்கா? என்ன குத்திட்டா? சூப்பர். தீபாவளிக்குள்ளே குத்தணும்னு எப்படியோ ஃபைனலி குத்தியாச்சு. பட் பிளட்டெல்லாம் எதுவுமே வரல இல்லை. நான் கூட பிளட் வரும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் எதுவுமே வரல. ரொம்ப சட்டெல்லாம் சூப்பராக குத்திருக்கேன். நான் எதிர்பார்த்த டிசைன் ஃபைனலி இந்த ஒரு ஷாப்பில் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. கடை ஏறி இறங்கிட்டோம் தெரியுமா? எங்கேயுமே கிடைக்கல. சரவணா ஸ்டோர், போத்தீஸு. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கொஞ்சம் கேப் விட்டு குத்தார பார்த்தேன். இதே குத்தி தான் வச்சுக்கிறாங்க. சும்மா ரொம்ப நேரமாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். நான் காது குத்திருக்கேனா இல்லை ஜஸ்ட் சும்மா அப்படியே ஓட்டிகிட்டு வந்து காட்டுறேனா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.